உங்கள் சத்யாவில் full moon sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உங்க தம்பியோட மரணம் ஆவியா சுத்திட்டு இருக்கிற காவேரி கையால தான் நடக்கும். அண்ணா, ஆனா காரியம்னா 16 நாள் தானே பண்ணணும். அவசியம்னா 3வது நாள் கூட பண்ணலாம். அப்படின்னா காவேரி செத்து நாளையோட 3வது நாள். அப்போ நாளைக்கே அதை பண்ணிடலாம். அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. எம்மே மாதா பிரலோப சரதி அன்யோப பத்யதாம் ரங்கராஜ சர்மனே ஸ்வாஹா. ரங்கராஜ சர்மனே அஸ்மது பித்ரே இதம் நமம. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஏங்க, மகன் செய்ய வேண்டிய காரியத்தை தாலி கட்டின புருஷன் பண்றது சரியாங்க? அசோக் தான் காரியம் பண்ணிருக்கணும். ஆனா அவனை கூப்பிட முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் இப்ப ஜனா செய்யறான். இந்த கொடுமை என்னன்னு சொல்றது? கவலைப்படாதீங்கப்பா. குழந்தை இல்லாதவங்களுக்கு புருஷன் காரியம் பண்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். கண்டிப்பா இதை சித்தி ஏத்துப்பாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இறந்து போன ஆத்மா பித்ருக்களோட சேரணும். அடைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆன்மா அமைதி கொள்ளணும். ஓம் ஸ்ரீ கணேசயாய நமகான்னு சொல்லி இதை போடுங்க. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. இந்த பிண்டம் இறந்து போன ஆத்மாவுக்கு சமர்ப்பணம். இது மூலமா அந்த ஆத்மா பித்ருலோகத்தை அடைவாங்க. என்னங்க, அங்க பாருங்க, அசோக் வரான். சித்தப்பா, சித்தியோட போட்டோவை மறைச்சு வைங்க. இங்க எப்படி? பெரியப்பா, எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்னையா, இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ 16வது நாள் காரியம் பண்ற மாதிரி இருக்கு. 16ஆம் நாள் காரியமா? ஆமா,
இல்ல இல்ல அண்ணே என்ன உளறீங்க? ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமா இல்ல 16ஆம் நாள் காரியம்னா யாருக்கு பண்றீங்க? அது 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 வந்து நம்ம வீணாவுக்கு தான். வீணா அன்னிக்கா? ஆமா. அதான் ஏற்கனவே அவங்களுக்கு காரியம் பண்ணியாச்சு. அதோட அப்பா எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு? அண்ணி இறந்து 1 மாசம் ஆச்சு. இப்ப எதுக்கு அப்பா வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? அசோக், வீணாக்கு மட்டும் இல்ல, வீணாவோட சேர்த்து நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம். அதனாலதான் நான், அர்ஜுன், ஜனான்னு எல்லாருமே சேர்ந்து கொடுக்க வந்திருக்கோம். அது ஒண்ணும் இல்ல அசோக். நம்ம வீட்ல அடுத்தடுத்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ காவேரி வேற எங்க போனானே தெரியல. அதனாலதான் இது. நம்ம குடும்பத்துக்கு பித்ருதோஷம் இருக்குடா. அவங்களுக்கு பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்தோம்னா நம்ம காவேரி திரும்ப கிடைச்சிருவான்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணோம். எல்லாம் சரி பெரியப்பா, ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் ரகசியமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. ஆமாந்தான். இல்லடா, நீ கோர்ட்டு கேஸ்ன்னு அதுல பிஸியா இருப்ப இல்லையா, அதான் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நீ எப்படிப்பா இங்க வந்த? பெரியப்பா, நேற்று நைட்டு அம்மா கனவுல வந்தாங்க. அவங்க இருந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா அது எந்த இடம்னு எனக்கு சரியா ஞாபகம் வரல. காலையில அந்த கனவை பத்தி இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி இவ தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தா. இது அப்படியே என் கனவுல வந்த இடம் தான். இங்கதான் எங்கேயோ அம்மா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இங்கேயா? ஆமாப்பா. அசோக், படிச்ச நீயே கனவுல கண்டதெல்லாம் உண்மைன்னு நம்பி இவ்வளவு தூரம் வருவியா? இல்லப்பா, முதல்ல எனக்கு அது கனவுனே தோணல, நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால்தான் அம்மா இங்க எங்கேயோ இருப்பாங்கன்னு நம்பி நான் இங்க வந்தேன். உங்க நம்பிக்கை வீண் போகாத சின்னையா. அத்தை கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க, தேடி பாப்போம். சின்னையா, அங்க பாருங்க, அது என்னன்னு எடுத்து பாருங்களேன். அம்மா போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? அது அம்மா போட்டோவா? எப்படி வந்துச்சு? இந்த போட்டோ எப்படியோ வந்துச்சு.
ஆனா சின்னையா, உங்க கனவுல வந்த மாதிரி அத்தை இங்கதான் இருந்திருக்காங்க. இருக்கலாம். ஆனா நாங்க இங்க வந்தப்போ காவேரி இங்க இல்லப்பா. ஒருவேளை நாம இங்க வர்றது தெரிஞ்சு நம்மள பார்க்க விருப்பம் இல்லாம காவேரி கிளம்பி போயிட்டாலோ என்னவோ. சரி அசோக், வந்தது வந்துட்ட. நீயும் ஜனாவும் சேர்ந்து நம்ம முன்னோர்களுக்கு பிண்டம் வைங்கப்பா. மூத்த அண்ணன் இருக்கும்போது நான் எப்படி? வாப்பா உக்காரு. முன்னோர்களுக்கு தானே பிண்டம் வைக்கிறோம். நீ வா 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 உக்காரு. இப்போ அப்பாவும் மகனும் சேர்ந்து இதை எடுத்துட்டு போய் குளத்துல விட்டுட்டு வந்துருங்க. அப்பா, இந்த கனகா தான் அசோக் அழைச்சிட்டு வந்து இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படித்தான் தோணுது. என்னங்க, இவன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கு. அவதான்டா. இவளா? சரி, நான் பேசிட்டு வரேன். ஹலோ. என்ன ஆவுடே, அங்க அசோக் எப்படி வந்திருப்பான்னு திகச்சு போய் நிக்கிறியா? நான் தான் போக சொன்னேன். காவேரி செத்து போயிட்டா. அவர் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செஞ்சு முடிக்கணும்ல. அதுக்காக தான் இப்படி பண்ண வைக்கிறேன். அண்ணே, புரோகிதர் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்ன, காவேரி ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும்ல. இனி காவேரி ஆவியால என் உசுருக்கு ஆபத்து வந்துடாதுல்ல. ஜனா, அதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுல்ல. காவேரி ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். நீ கவலைப்படாத. வேற யாராலையுமே ஆபத்து வராம நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரி சரி, கிளம்பு, போலாம். ஆவுடியப்பன், 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 ஆவுடியப்பன். யார் நீங்க? என்ன வேணும்? ஆவுடியப்பன் பேருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அவரை கூப்பிடுங்க. கொரியரா? எங்க இருந்து வந்திருக்கு? யார் அனுப்பியிருக்காங்க? இதுல ஃப்ரம் அட்ரஸ் இல்ல, உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு.
அவரை கூப்பிடுங்க. ஐயோ கடவுளே, ஃப்ரம் அட்ரஸ் போடாம பெரியவர் பேருக்கு கொரியர் வந்திருக்குன்னா அடுத்த பலி அவர்தானா? இதுல பெரியவர் சாவை பத்தி ஏதாவது எழுதியிருக்குமா? இது அவர் கைக்கு போகவே கூடாது. அம்மா, என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு லேட் ஆகுது. ஆவடியப்பனை கூப்பிடுங்க. இந்த லெட்டரை கொடுத்துட்டு போகணும். சீக்கிரம். நான் அவரோட வைஃப் தான், என்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. இது ஆவடியப்பன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுல அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கூப்பிடுங்க அவரை. இந்த கவரை பார்த்தா பெரியவர் பயந்துருவாரே. வீணாவுக்கு வந்த பார்சல்ல அவ சாவை பத்தி விவரம் இருந்த மாதிரி இதுல பெரியவர் சாவை பத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அவர் மனசு விட்டுருவாரே. என்ன பண்றது? என்னப்பா, நான் அவரோட வைஃப்னு சொல்றேன். இங்க பாரு, கவரை என்கிட்ட கொடுக்கறதா இருந்தா கொடு, இல்லைன்னா நீ கிளம்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இது ரெஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் கொடுக்கணும். டெலிவரி கொடுக்காம என்னால இங்க இருந்து போக முடியாது. ஆவடியப்பன் சார் இருக்காரா? இருந்தா அவரை கூப்பிடுங்க. எனக்கு நேரமாகுது. கவரை என்கிட்ட கொடுக்கறதா இருந்தா கொடு, இல்லனா இந்த கவர் எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அங்கேயே அனுப்பி வை. அத்தை, எதுக்கு அவர் கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? பெரியவரை கூப்பிட சங்கடப்பட்டுட்டு வந்த கொரியரை யாராவது திரும்ப அனுப்புவாங்களா? அது முக்கியமான கடிதமா இருக்க போகுது. இருங்க, பெரியய்யாவை நான் கூப்பிடுறேன். பெரியய்யா, பெரியய்யா. ஏய் ஏய், நானே கூப்பிட்டுக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. பெரியய்யா, ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க. ஏய், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்படி என்ன எமர்ஜென்சி? யாரு இவரு? ஒண்ணும் இல்ல பெரியய்யா, உங்க பேருக்கு கொரியர்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. அத நீங்க தான் கையெழுத்து போட்டு வாங்கணும்னு கொரியர்காரரு சொல்றாரு. ஆனா அத்தை அது என்கிட்டே கொடுத்துட்டு போன்னு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். என்னங்க, அது ஏதோ ஒரு மொட்டை கடுதாசின்னு நினைக்கிறேன். யாரு அனுப்புனாங்கன்னு தெரியல. அதை எதுக்கு வாங்கணும்னு தான் திருப்பி அனுப்பணுங்கிறேன். மொட்டை கடிதாசியா? அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருந்தே ஆகணும். அப்படி என்னதான் இருக்குன்னு அந்த லெட்டரை வாங்கி பாத்துடலாம். உங்க டிஸ்கஷன் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல இதுல கையெழுத்து போட்டு வாங்கிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சார், இதுல கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. நான் நிறைய இடத்துக்கு போகணும். கொடு. வரேன் சார், வரேம்மா. பெரியய்யா, அது என்ன மொட்டை கடிதாசின்னு பிரிச்சு பார்க்காமலே போறீங்களே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு வேலை இருந்தா போய் பாரு. போடா. என்னங்க, வேண்டாம், இந்த கவரை பிரிக்க வேண்டாம். அதுக்குள்ள இருக்கிறத பார்த்தா நீங்க பயந்துருவீங்க. அதை பிரிக்க வேண்டாங்க. ஏன் அப்படி சொல்ற?
அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அத பிரிக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. முதல்ல அதை கிழிச்சு போடுங்க. மா, இப்ப ஏன் நீங்க இப்படி பயப்படுறீங்க? அதுல என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே. வேண்டாம் அர்ஜுன். அதுல உங்க அப்பாவுக்கான மரண செய்தி இருக்குமோன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. வர பௌர்ணமி நாள்ல பெரியவர் சாக போறாருன்னு அதுல படம் வரைஞ்சிருந்தா என்னடா பண்றது? வர்ற பௌர்ணமிக்கு அவ எனக்கு தான் நாள் குறிச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் பேருக்கு லெட்டர் வந்திருக்கிறத பார்த்தா ஐயோ. அடச்சே, அந்த கனகா உங்களை பயமுறுத்தியே இப்படி பைத்தியமாக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி ஆளுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க. நீங்க எங்களை என்ன வேணா திட்டுங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த கவரை மட்டும் பிரிச்சிடாதீங்க. ஏய், வீணா காவேரிக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. அம்மா, அவரது குறி அப்பா தானே, எதை வச்சு சொல்றீங்க? வீணாவுக்கு கொரியர் வந்தப்போ அவ பேர்ல தானே வந்துச்சு. அதுல அவளோட சாவ பத்தின குறிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி அவ செத்து போயிட்டா. இப்போ உங்க அப்பா பேருக்கு கொரியர் மூலமா ஒரு கவர் வந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். எங்க தயவு செஞ்சு அதை பிரிக்காதீங்க. அதை நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம யாருமே தெரிஞ்சுக்க வேண்டாம். ஐயோ வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. அண்ணே, அண்ணி சொல்றதும் சரிதான் அண்ணே. அண்ணே, அண்ணி பயத்திலயும் ஒரு நியாயம் இருக்குண்ணே. ஃப்ரம் அட்ரஸே இல்லாம வந்த லெட்டரை நாம எதுக்காக நான் பிரிக்கணும்? பேசாம அதை எரிச்சிடலாண்ணே. ஏன் தான் இப்படி பயந்து சாவறீங்கன்னே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி இதுல சாவ பத்தி மட்டும் இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே இதுக்கெல்லாம் காரணமான அந்த கனகாவை சுட்டு கொன்னுடுவேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. பொறுமையா இருக்கவும் மாட்டேன். ஐயோ எனக்கு வேண்டாங்க. இங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. இங்க வேண்டாங்க. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.